ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமே சீரீஸ்னா டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 3 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 and 2 பார்க்காதவங்க பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பார்த்துருங்க. லிங்க் கிளிக் அனிமையில் 11 எபிசோட் தான், பட் 12 டோட்டல் எபிசோட். ஸ்பெஷல் எபிசோட் 5.5 பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 3 எபிசோட் 3. ஹாக்வாவோட ஃபேமிலி மவுண்டன்ல நம்ம ஹீரோவோ செங்க போயிட்டு இருக்காங்க. ராகிட்டோவை மோப்பம் பிடிக்க வச்சு ஒரு மெடிசனல் ஹெர்பை தேடி இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. செங் வந்து அசிங்கத்தை மதிச்சதுதான், இந்த இடத்துல ஹெர்ப்ஸ் மட்டும் இல்ல மேஜிக்கல் பேஸ்டும் இருக்கு அப்படின்னு ஹாக்வா சொல்றான். ராகிட்டோ எதையும் மோப்பம் பிடிச்சு போகவோ பார்த்து ஜாக்கிரதை நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா பென்டன்ல வர ஸ்பைடர் மங்கி மாதிரி ஒன்னு இருக்கு. அந்த பீஸ்ட் இவங்க எல்லாரையுமே துரத்த ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ராகிட்டோட கால் ஒரு டிராப்ல மாட்டி ராகிட்டோ இப்ப மரத்து மேல தொங்கிட்டு இருக்கு. எவன்டா இந்த இடத்துல ட்ராப் வச்சதுன்னு அது கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்கு. இன்னொரு பீஸ்ட் வந்துட்டு இந்த மங்கி பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுது. ஃபயர் அட்டாக் பண்ண போது கீழே குனிங்க அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அந்த ஸ்பைடர் பீஸ்ட் கருகி போய் கிடக்குமோ ஒரு பாட்டில் அது மேல தூக்கி போடவோ இப்போ அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் பாட்டிலுக்குள்ள போயிருது. ஆனா நம்ம டேங்க் பேடி 2 அப்படின்னு சொல்லி அவனுங்க பாக்குறாங்க. யோசிக்கா ஓடி வர அவளோட போன்ல வந்து பக்கத்துல தான் பீஸ்ட் இருக்குன்னு காட்டுது. பாட்டில தூக்கி போட்டு அவ அந்த பீஸ்ட் பிடிக்கிறா. இது ஒரு நியூ ஆப், இதை யூஸ் பண்ணி யார் வேணாலும் பீஸ்ட் பிடிக்க முடியும். இந்த பாட்டிலுக்குள்ள நம்ம அதை பிடிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒபீடியன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டேங்க் சொல்றான். இந்த கான்செப்ட் நான் ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சென் யோசிக்கிறான். ஹை லெவல் கல்டிவேட்டர்ஸ் மட்டும் இல்ல, இப்ப யாருனாலும் நினைச்சா மேஜிக்கல் பீஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டேங்க் சொல்லவும், நீ இந்த முறையில மேஜிக்கல் பீஸ்ட் பிடிக்கிறது தப்புன்னு ஹாக்வா சொல்றான். வாண்ட இது இல்லையா உனக்கு போறாம அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் அங்க இருந்து கிளம்புறான். யாராச்சும் அவுத்து விடுங்கடா அப்படின்னு ஃப்ராகிட்டோ கத்துது. நம்மளும் தானே பீஸ்ட் பிடிக்கிறோம், நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லி சென் கேட்கவும், பீஸ்டோட ட்ரஸ்ட்டை நம்ம ஏர்ன் பண்ணி அதை பிடிக்கிறதும் வலுக்கட்டாயமா அதை பிடிக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ஹாக்வா சொல்லிட்டு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கிற ஒரு ராபிட் அவங்க அவுத்து விடுறாங்க. டேங்க் தான் நிறைய இடத்துல ட்ராப்பை செட் பண்ணிருக்கான். அந்த மாதிரி லோ லெவல் பீஸ்ட் அப்படியே விட்டுட்டு போயிருந்தான். இப்படியே அவன் விட்டுட்டு போனா அது சாப்பிடாமே இருந்து இறந்து போயிடா அப்படின்னு சொல்லி ஹாக்வா பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது, ஏன் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ இவங்களை கூட்டிட்டு போகுது. பார்த்தா ஒரு யூனிக்கான அடிபட்டு கிடக்கு. அதுக்கு நிறைய பிளட் போயிட்டு பொழைக்கிறது கஷ்டம்னா அதை சாப்பிட்டுட்டுமா இல்ல சும்மாதான்ப்பா சொன்னேன் அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்லுது. அடிப்பட்ட யோனிக்கான எடுத்துட்டு இவங்க எல்லாருமே இப்ப போயிட்டு இருக்காங்க. ஹாக்வாவோட ஃபேமிலியே இந்த பீஸ்ட்டை மெயின்டைன் பண்றவங்க தான். சோ இப்போ அவனோட வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்பா அம்மா அப்படின்னு ஹாக்வா கூப்பிடுறான். நான் வீட்டுல யாருமே இல்ல, இவங்க கெட்டு போட்டாலுமே ரத்த நிக்க மாட்டேங்கி வாங்கலிங் இப்ப நம்ம பறிச்சுட்டு இந்த மூலிகை எடுன்னு ஹாக்வா சொல்லவும் நம்ம ஹீரோவா அதை எடுத்து கொடுக்குறான். உடனே ஹாக்வா அவனுக்கு தெரிஞ்ச மருந்தெல்லாம் போட்டு ஒரு பில்லர் ரெடி பண்ணி அடுப்புல வைக்கிறா. 2 மணி நேரத்துல ரெடி ஆயிரும். அதுதோ என்னது 2 மணி நேரமா? யோனிக்கான அதுக்குள்ள செத்து மம்மியாவே மாறிடும். மூலிகையை அது காயத்துல டைரக்டா தடவனா போதும்னு சொல்லி மூலிகையை வாயிலே அரைக்கிறாங்க பேர்ல செங்கோட வாயில நொர தள்ளிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனோட அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் கொஞ்சத்தை எடுத்து அந்த யோனிக்கானோட வாயில கொடுக்கவோ அதுவும் அந்த கொஞ்சத்தை சாப்பிடுது. இந்த யோனிக்கானுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட அதுக்குள்ள எப்படிப்பா சரியாச்சு, உண்மையிலேயே இது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி இப்ப அதை தண்ணிக்குள்ள விடவோ அது விளாண்டுட்டு இருக்கு. ஆப் மூலமா இந்த யோனிக்கான் இங்கதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சு டேங்க் அந்த இடத்துக்கு வரான். இது பார்க்க கியூட்டா சில்வர் ஹேர் வச்சு நல்லா இருக்குல்ல, இதை பேசாம நம்ம செல்வின்னு கூப்பிடலாமா? செல்வி ஏன்பா வாங்லிங் பக்கமே போயிட்டு இருக்குன்னு ஹாக்வா பார்த்துட்டு இருந்தா. ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் ஆக்ட் படி யார் அதை ஃபர்ஸ்ட் ஹண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பீஸ்ட் சொந்தம். அதோட கால்ல நான் என் ஸ்வாடை வச்சு வெட்டினதுக்கான தடம் இருக்கு, சோ அது எனக்கு தான் சொந்தம். நான் தான் அதை ஃபர்ஸ்ட் வேட்டையாடி இருக்கேன் அப்படின்னு டேங்க் வந்து நிக்கவும், நீ சொல்ற அதே ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பீஸ்ட் ஃபைட் மூலமாவே இதை செட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். டேங்கோ அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்லாம் ரொம்பவே ரேர் ஆனது, பிராக்டிஷனர்ஸ்குள்ள இதனால பிரச்சனை வருதுன்னு சொல்லி தான் ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒன்னே இருக்கு. நான் இதுல ஜெயிச்சோம்னா நீ இந்த மவுண்டட் பக்கமே திரும்ப வரக்கூடாது அப்படின்னு ஹாக்வா சொல்றான். டேங்க் ரேங்க் டோரோ அப்படிங்கிற ஒன்னு இறக்குறான். அதை தோக்கடிக்கிற லெவலுக்கு ஒன்ட்ட பீஸ்ட் இருக்கா அப்படின்னு செங் கேட்கவும், என் சைடு சண்டை போட ஃப்ராகிட்டோ இருக்கான்னு சொல்லவும், முடியாதுன்னு ஃப்ராகிட்டோ சொல்லிடுது. ஹெல்ப் பண்ணு ஹாக்வா கேட்கறான். நீங்க ஒரு ஃப்ரெண்டாவே பார்க்கலையே, நாய் மாதிரி தானே பாத்தீங்கன்னு அதை சொல்லுது. அப்ப நான் தான் இதுல வின்னர் போலையும் டேங்க் சொல்லவும், அவங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கோயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ராகிட்டோ கிட்ட கேட்கறான். சரின்னு அது ஃபைட் பண்ணலான்னு போகவும், நானே ஃபைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி செல்வி முன்னாடி போய் நிக்குது. ஆடே போய் தலையை கொடுத்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃப்ராகிட்டோ சொல்றான். செல்வியோட முடிவை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி செங் வந்து செல்வியவே இறக்குறான். கண்டிப்பா நான் தான் இதுல ஜெயிப்பேன். ஃபயர் அட்டாக் அப்படின்னு டேங்க் சொல்லவும், தண்டர் போல்ட் அட்டாக் அப்படின்னு ஹாக்வா சொல்றான். அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி செல்வி முடிக்குது. அச்சோ செல்வியோட அட்டாக் என்னன்னு நமக்கு தெரியாது. செல்வி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுன்னு சொல்லவும், அந்த செல்வியோ ஃபாஸ்டா நவுண்டு தப்பிச்சு போகுது. இதுதான் உனக்கான சான்ஸ், அட்டாக் பண்ணுன்னு சொல்லவும், அதுவும் ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்ணா அது பவுன்ஸ் ஆகி ரிட்டர்ன் வந்து கீழே விழுது. என்னோட பீஸ்ட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி, நம்ம யாருன்னு உங்களுக்கு காட்ட அப்படின்னு டேங்க் சொல்லவும், டேங்கோட பீஸ்ட் இப்ப ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. செல்வியை தப்பிச்சு ஓடுது. நல்ல வேலை செல்வி தப்பிச்சிருச்சுன்னு செங் சொல்றான். இல்ல செல்விக்கு சுத்து போட்டுட்டானுங்கோ அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்றான். ஃபைனல் அல்டிமேட் ஃபயர் பிரீத்தை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி டேங்க் சொல்லவும், ஹீரோ மட்டும் அதோட கண்ணுக்கு தெரியுது. உன்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோ அதுக்கு கொடுத்த அந்த கிறிஸ்பி நூடுல்ஸ் உடம்புல கலந்து அந்த யூனிகான் இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அட செல்வி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அவனுக்கு பாக்குறாங்க. டேங்கோட பீஸ்ட் அல்டிமேட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணா செல்வி வந்துட்டு அசால்ட்டா அதை தடுத்துருது. செல்வி அவங்க கதையை முடிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், செல்வி பிளாஸ்ட் பண்ண போறதை பார்த்து டேங்கோட பீஸ்ட் பயந்து அவன்கிட்டயே திரும்ப ஓடுது. இப்போ செல்வி அதோட அட்டாக்கை யூஸ் பண்ணவும் இந்த மான்ஸ்டரோட சேர்த்து டேங்கோ பறந்து போறான். உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு நம்ம சொல்றான். செல்வி நீ உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு சொல்லி செங்கோ ஹாக்வாவா அதை பாராட்டுறாங்க.
பறந்து போய் விழுந்துட்டாங்க. அவன் வச்ச ஒரு டிராப்லயே மாட்டிட்டு இருக்கான். ஆக்வா காப்பாத்தின முயல் வந்து அவன் ஸ்வாட தூக்கிட்டு போயிருது. மரியாதையா ஸ்வாட கொடுத்துட்டு நம்ம கெஞ்சிட்டு இருக்கான். அதோட பேரண்ட் ராபிட் அந்த இடத்துக்கு வருது. இனிமே நான் டிராப் வைக்க மாட்டேன், என்ன ஊட்டுருங்க அப்படின்னு அவன் கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எல்லாமே நார்மலா இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஸ்பாய்லர் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். சோ அதனால முக்கியமான டீடைல் எதையும் நான் ஃபர்ஸ்டே வளர விரும்பல. என்ன ப்ரோ எல்லா எபிசோடுமே ரொம்பவும் நார்மலா போயிட்டு இருக்கு, மொக்கையா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் கதைக்கும் இதுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்கு. கடைசியில தான் எல்லாத்தையும் நமக்கு காமிப்பாங்க. சோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் வீடியோவோட லென்த் ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியா இருக்குன்னு நீங்க ஏன் கிட்ட கேட்காதீங்க. ஒரிஜினல் அனிமேவோட லென்த்தே ரொம்பவுமே கம்மியா தான் இருக்கு. அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெருசா எதுவும் டீடைல் இல்ல. சோ அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ற டைமிங் ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.